இலங்கை முழுவதும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் தற்பொழுது காலை 7 மணிக்கு ஆரம்பித்து தற்பொழுது வரை சுமூகமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை முழுவதும் 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 8,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. 49 அரசியல் கட்சிகளும் 200க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலாக இது அமைந்திருக்கின்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை, கரதுரைப்பற்று பிரதேச சபை, துணுக்காய் பிரதேச சபை மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் 137 வாக்கெடுப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களிப்பதற்கான ஒழுங்குகளை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அலுவலராக இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உதவி தேர்தல்கள் ஆணையாளரும் இணைந்து ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் முன்னெடுத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் 7 அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும், கரதுரைப்பற்று பிரதேச சபையில் 8 அரசியல் கட்சிகளும் 3 சுயேட்சை குழுவும், துணுக்காய் பிரதேச சபையில் 6 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுவும், மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் 6 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறை இந்த தேர்தலுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் 87,800 மக்கள் வாக்களிக்க இருக்கின்றனர். அதில் 10 மணி வரை 24% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலுக்கு 1,291 அரசு உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு பணிகளுக்காக 274 இராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் பயன்படுத்தப்படுகின்றார்கள். நாம் இப்போது இருப்பது புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியினுடைய வாக்கெடுப்பு நிலையம். இன்று மாலை வேளையிலிருந்து புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு உறுப்பினரை தெரிந்தெடுப்பதற்கான வாக்கெண்ணும் பணிகளும் இங்குதான் ஆரம்பிக்க இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் 4 மணியோட நிறைவுக்கு வந்திருக்குது. மக்களோட வாக்களிப்பு வீதம் படு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு தெரியல. இதில் மிக முக்கிய பங்கு வகித்தது காலநிலை என்று சொல்லலாம். அதிக வெப்பம், அதற்கு பின்னர் பெய்த மழை என்று 2 காலநிலையும் மக்களின் வாக்களிப்பு வீதத்தை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இதற்கு மேலதிகமாக மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை தங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நினைக்கலையா இல்லையான்றதும் விளங்கலை. உள்ளூராட்சி மன்றங்களில் தான் எங்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு இடமா இருக்கும்ன்றதை மக்கள் மறந்து போயிட்டாங்களா என்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது. இதை விட நாங்கள் இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இருக்கிற பல்வேறு வாக்களிப்பு நிலையங்களுக்கு கள விஜயத்தை செய்திருந்தோம். அங்கு எங்களுக்கு சில விடயங்கள் கவலைக்கு உரிய விடயங்களாக இருந்தது. குறிப்பாக நாங்கள் பல பாடசாலைகளுக்கு போனாங்க. அதில் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம், மந்துவில் அரசரத்னம் வித்தியாலயம், ஆனந்தபுரம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை, இரணப்பாலை ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலயம், புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி ஆகிய பாடசாலைகளுக்கு செல்கின்ற போது அந்த பாடசாலைகளின் வீதிகளின் மரங்களை இருந்த அந்த துண்டு பிரசுரங்களை பார்க்கல ஒரு கவலை இருந்தது. ஏனென்று சொன்னால் தேர்தலுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைகளை மீறி செயற்படுறவங்களால் இந்த உள்ளூராட்சி சபைகளை என்னென்று கொண்டு நடத்த முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒரு சில கட்சிகளை தவிர பல கட்சிகளினுடைய துண்டு பிரசுரங்கள் வீரியங்களும் வீசப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதை மாதிரி வன்முறையான சில சம்பவங்களும் பதிவாகி இருக்குது. இவற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில வன்முறை சம்பவங்களை இங்கே கொண்டு வரோம். அதில் முதலாவது, ஊடகவியலாளர்கள் 2 மீது அரச கட்சியைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களால் கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 2 ஊடகவியலாளர்களும் செய்தி சேகரிப்புக்காக போகின்ற போது அங்கு 2 கட்சிகளினுடைய நபர்களுக்கு இடையில், ஆதரவாளர்களுக்கு இடையில் சண்டை நடந்து கொண்டிருக்குது. அதையும் இவங்க ஒளிப்பதிவு செய்திருக்கிறாங்க. இதை கண்ட அரச கட்சி ஒன்றுண்ட ஆதரவாளர்கள் இவர்களை கொடூரமாக தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததாக கிளிநொச்சியில் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. கிளிநொச்சியின்
கிளிநொச்சியில் உள்ள ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்னுக்கு 2 இளைஞர்கள் 2 கத்திகளோடு இருந்ததாகவும் அவர்களை போலீசார் கைது செய்து கொண்டு சென்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. முல்லைத்தீவில் 2 சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. ஒன்று, வாக்களிப்பு நிலையத்துக்கு உள்ளே போய் அங்கே வாக்களிப்பு நிலையத்தை புகைப்படம் எடுத்த குற்றத்துக்காக முள்ளியவள பகுதியில் ஒருவரை போலீசார் கைது செய்திருந்தாங்க. இதற்கு அடுத்ததாக புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கிற வல்லிபுனம் மகா வித்தியாலயத்தில் ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் தனது வாகனம் முழுவதும் அந்த கட்சியினுடைய துண்டு பிரசுரங்களோடு இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே எந்த ஒரு அசம்பாவிதங்களும் இல்லாமல் தேர்தல் சுமூகமாக நிறைவுக்கு வந்திருக்குது. இனி இன்றைய தினம் மாலை வேளையில் முதலாவதாக தபால் மூல வாக்கெண்ணும் பணிகளை ஆரம்பிப்பாங்க. அதில் இருந்து வாக்குக்கான முடிவுகள் வெளிவரும். அதன் பின்னர் தபால் மூல வாக்குகளை தொடர்ந்து தான் மக்கள் அளித்த வாக்குகளின் எண்ணிக்கை இடம்பெறும். இது சற்று வித்தியாசமான முறையில் தான் எண்ணப்படும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், முதலெல்லாம் தேர்தல் மாவட்டங்களில் பொதுவான ஒரு இடத்துல வைத்து அனைத்து வாக்குகளும் எண்ணப்படுறது வழமை. ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மட்டும் இது சற்று வித்தியாசப்படும். குறிப்பிட்ட வாக்கெண்ணும் நிலையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தெரிவு செய்யப்படும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் வாக்கெண்ணி முடித்து தெரிவத்தாட்சி அலுவலகராக இருக்கின்ற மாவட்ட செயலாளரிடம் அனுமதி பெற்றுத்தான் தேர்தல் முடிவுகள் வெளியே வரும். அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கத்தான் வேணும். யார் யார் எந்தெந்த பிரதேச சபையை ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்குது. உடனுக்குடன் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்ததிலிருந்து உங்களுக்கு அதை நாங்கள் தாரதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய நாளில் உங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றிய உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் விரும்பிய சரியான ஒரு நபர் உங்களோட பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக வருவார் என்று நம்புவோம். உண்மையில் மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த துண்டு பிரசுரங்களில் ரோட்டில் வீசி இருந்த விதம் மனவேதனையான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், தேர்தலுக்கென்று ஒரு விதிமுறை இருக்குது. அந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம்னு தான் நாங்கள் கையொப்பமிட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கைக்குள்ள விதிமுறைகளை மீறியும் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் மக்களுக்கு எப்படி சேவை செய்வீங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எது எவ்வாறாக இருந்தாலும் சரியானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆட்சி அமைக்கப்படும் என்று நம்புவோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.